அன்பு நேர்களே, டக்ளஸ் தேவானந்தாவின் கைதின் பின்னணியில் சம்பந்தமாக நாம் பார்ட் 2க்குள் வருகின்றோம். அது நாம் அவசர செய்தியாக தந்தபடியால் அதற்குள் சிஐடி தகவல் மாத்திரமே வந்தது. இதன் பின்னணிகள் பற்றி ஏராளமான தகவல்கள் கசிந்த வண்ணம் இருக்கின்றது. இபிடிபி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருந்த விடயம் பிற்பகல் வெளியான பிற்பாடு பல்வகையான இரகசிய தகவல் வெளிவந்தம் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே தந்திட்டமில்ல 2001 அவருக்கு அப்போது அமைச்சராக இருந்த போது இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019 குற்றவாளியான இது ஆறு இந்த குற்றவாளி மாகந்துரை மதுஸ் என்பவன் பெரிய ஒரு சர்வதேச போதை வஸ்து கடத்தல் மன்னன். எல்லோருக்கும் உலகில் உள்ள அத்தனை கடத்தல் மன்னனுக்கெல்லாம் துபாய் தானே தாயகம். இதற்கு துபாய் முஸ்லிம் நாடாம். பணத்துக்காக உலகம் முழுவதும் வந்து குவிகின்ற கருப்பன் ஏசியன் எல்லோரையும் சேர்த்து அடைச்சி வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு கேவலங்கட்ட ஊர் தான் துபாய். இதுக்கு முஸ்லிம்கள் தொப்பியும் வரும் தனியன்களா. அந்த வகையில இவன் மாகந்தர மகேஷ் என்பவன் சும்மா லேசிப்பட்ட ஆள் இல்லை. மஹிந்த ஆட்சி காலத்தில் கொடிகட்டி பறந்த மிகப்பெரிய விஐபி மன்னன், மிகப்பெரிய மன்னன். இப்ப 2019 எல்லாம் பண்ணிட்டு 2019 இப்ப பயத்துல ஓடிட்டார். நாட்டை விட்டு ஓடி போய் துபாயில தண்ட மகள்ல டோட்டர் ஒரு பர்த்டே கொண்டாடும் போது இவங்களோட இன்டர்போல் ரெட் நோட்டீஸின் பிரகாரம் அங்கிருந்து கை செய்யப்பட்டு வந்து கோட்டையர் ஆட்சியில இந்த மாகந்துரை என்கவுண்டர் செய்யப்படுகின்றார், சுட்டுக் கொல்லப்படுகின்றார். எப்படி சிறைக்கு அழைத்து செல்லும் போது தப்பி ஓடிட்டாராம். அது நடக்கிற காரியங்களா இதெல்லாம். ஆக அதை ஏன் சுட்டார் என்றால் மைந்தண்ட கம்பெனிக்கு கிட்டத்தட்ட முழு அரசின் அத்தனை கிட்டத்தட்ட 200 அரசியல்வாதிக்கும் சம்பந்தப்பட்ட ஒருத்தன், எல்லோருக்கும் மொய் வைக்கிற ஒருத்தன். அதனால் தான் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று அப்போதே அந்த தகவல் வந்துச்சு. அந்த ஒரு கள்ளனுக்கும் இந்த ஒரு போதை வஸ்து மன்னனுக்கும் இந்த டக்கிக்கும் தான் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக சிஐடி கண்டுபிடிச்சிருக்குது. சரி, இப்ப போல காலம் நடந்து இந்த துப்பாக்கியை யாரு தோண்டி கொடுத்தா அது ஒரு காட்டி கொடுக்கப்பட்ட செய்தியா, புரியுதுங்களா? டக்கி மூலமாக இந்த மாகந்துரை மதுசுக்கு அவருடைய பர்சனல் துப்பாக்கி இஷ்யூ பண்ணப்பட்டிருப்பதாக ஒரு இரகசிய தகவலை இப்போதைய அரசின் உயர்மட்டத்துக்கு ஒரு பார்ட்டி தட்டி விடுது. அந்த ஒரு இரகசிய தகவலின் பிரகாரம் தான் டக்கியை பிடிச்சி உங்களுக்கு யார் யார் எப்ப அங்கெல்லாம் இஷ்யூ இருக்கும் தானே. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில எல்லா தகவலும் ஆதாரபூர்வமாக பேப்பர் மூலமா இருக்குல்ல, கடதாசில இஷ்யூ பண்ண இருக்குந்தானே. அது பழசெல்லாம் யார் யாருக்கு எந்த துப்பாக்கியை கொடுத்தன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சவுண்டுக்குள்ள பேர் வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் வந்துட்டானே. என்ன சம்பவம்? இராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கி இந்த போதை வஸ்து மன்னனுக்கு கொடுத்ததுலாம் வந்திருக்குன்னு பாரு. சரி, இந்த போதை வஸ்து மன்னனுக்கு என்ன சம்பந்தம் பட்டால் இந்த ஆயுதத்துல ஒரு நம்பர் இருக்கு, அந்த வெப்பன்ல ஒரு நம்பர் இருக்குமே, அந்த நம்பரை செக் பண்ணி போய் இவர்கிட்ட இப்ப துப்பாக்கி இருக்கான்னு பார்த்தா துப்பாக்கி இவர்கிட்ட இல்லை. இவர் துப்பாக்கி இஷ்யூ பண்ணி நிற்கிறது, ரிட்டர்ன் கொடுக்கல. இதுல இருந்து தான் பிடிப்பட்டு இருக்கு. ஆனா இது பிடிக்கிறதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டி கொடுப்புன்னு நடைபெற்றிருக்கான். பகல் முறை சின்னக்கு நாள் இல்லையே. டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கின்ற சர்வதேச போதை கடத்தல் மன்னன். அவன் துபாயில இருந்து வானே, அவனுக்கு இந்த ஆயுதம் இஷ்யூ பண்ண இடத்துலாம் இது வருகுதான். இதுல ஒரு சம்பவம் என்னவென்றால், இதுலயும் ஒரு பல வகையான தகவல் இருக்குது. இவன் உண்மையான பேர் வந்துட்டு சமரசிங்க ஆராய்ச்சிக்கு மதுஸ் லட்சிதே. அதுக்குதான் மாகந்தர மதுஸ் என்று சொல்லப்படுறது. இலங்கையில மிகப்பெரிய விஐபி இருந்திருக்கான். இதுல யாரோ கூடுதலா இருந்தென்றால் லாஸ்டாக கோட்டையர் ஆட்சியில இருந்து ரணில் ஆட்சியில இருந்தும் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனை யாரு முன்னாள் சபா நாயகர், அவருக்கும் இவனுக்கும் அது அவன் மட்டுமில்ல மஹிந்த அமரவீரே இப்படி அவர் உள்ள இருக்க வைக்கிறார். இப்படி எல்லோருக்கும் மிக அதிகமான ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டவனாம். அரசியல்வாதிகள் இவனை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன மஹிந்த அமரவீர உட்பட ஏராளமான அரசியல்வாதிகள், போலீஸ் மற்றும் படை உயர் அதிகாரிகள் உட்பட பலருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த மாகந்தர மதுஸ் மைத்ரிபால சிறிசேனவை கொலை செய்ய முயற்சி செய்தாலும் ஒரு தகவல் இருக்கு. இது யாரால? மைந்தன் கம்பெனியால உந்தப்பட்டதால மற்றும் தற்போது சிஐடியின் தடுப்பில் இருக்கும்
நம்ம புள்ள தம்பியும் மைத்திரிபாலவை ஸ்னைப்பர் துப்பாக்கி மூலம் கொல்ல முயற்சி சம்பவம் ஒன்றும் இருக்குது. இதை நான் பகிரங்கமா முன்னு சொல்ல புள்ள தம்பி நான் நேரே சொல்லியிருக்கிறேன் எங்க திருகோணமலை மாகாண சபை கூட்டத்தின் போது. அந்த வகையில தான் இவர்களுக்குள்ள இந்த நெருக்கம் வந்துட்டு. இந்த கொலை மூலம் மாகந்துர மதுஸ் வசம் இருந்த இலங்கையின் பிரபல அரசியல்வாதிகளின் போதை வஸ்து வலையமைப்பு தொடர்பான பல்வேறு தகவல்கள் மறைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது இவனை இந்த மதுஷ வந்துட்டு என்கவுண்டர் போட்டாங்கானே, தப்பியோட முயற்சி கொல்லப்பட்டாங்கானே, அந்த கொலை செய்யப்பட்ட உடனே அவன் இருந்த அந்த அரசியல்வாதிகள நெருக்கம், அது கீழே உள்ள அந்த பிசினஸ் எல்லாம் அப்படியே அறுபட்டு போச்சு. அந்த வகையில் இந்த ராணுவ ஆதரவு குழுவாக இயங்கிய டக்ளஸ் தேவானந்தா பாதாள உலகத்தை சேர்ந்த மேகந்திர மதுசுடன் இணைந்து இயங்கமை தற்போது தெரிய வந்திருக்கின்றது. என்ன வந்துட்டா இன்று கிடைக்கப்பட்ட இன்று நள்ளிரவு கிடைக்கப்பட்ட செய்தியாக இறுதி யுத்தத்தின் போது கைப்பற்றப்பட்ட பல்வேறு ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதேபோல் கருணாவின் அணியில் இருந்த வந்த ஆயுதங்களும் பாதாள உலக குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவைகள் இராணுவ தரப்பால் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது அரசுக்கு தெரிய வந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ வாகனங்களில் கூட பாதாள உலக குழுக்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இதுவும் அரசுக்கு தெரிய வந்துடுச்சு. போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவரான மாகந்துர மதுஸ் 2019 துபாயில் கைது செய்யப்பட்டார். கடுமையான குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டு இன்னும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் பலரை போலவே அவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்ற கேள்வி அந்த ஆண்டிலேயே அமலுக்கு வந்துச்சு. அந்த நேரம் தான் நாட்டோடு தப்பி வர்றான். மாகந்துர மதுசுடன் கைது செய்யப்பட்ட மேலும் 2 துபாயில் இருந்து ரிட்டர்ன் டு ஸ்ரீலங்கா நாடு கடத்தப்படுறாங்க. இப்போ ஏப்ரல் 2, 2019 ஆண்டு இவர் நாட்டுக்குள்ள சுற்றி திரிந்த உடனே மைந்தர் ஆட்சியோ வந்து நல்லாட்சி வந்த உடனே பயத்துல ஓடுறாங்க. கொஞ்சம் மாற போடுற இப்படி கல்ல பாஸ்போர்ட்ல வேற போடுற நடக்குது. ஏன்னா எல்லா பக்கம் ஆதரவு இருக்கு. இந்த கவர்மெண்ட் இறுக்கிடுச்சு. அதனால நம்மளுக்கு தப்பிக்க எல்லாமே பயத்திலே இந்த மராம பலர் இருக்கிறாங்கல்ல. அவ 2019 காலை 7 மணிக்கெல்லாம் இவர் நாட்டுக்கு வந்துட்டார். திரு மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த போது 2019 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற அவரின் மகளின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்தார். பின்னர் கோதபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது என்கவுண்டர் முறையில் சிறையில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டு போலீஸ் அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது ஒரு திட்டமிட்டப்பட்ட இந்தியாவின் என்கவுண்டர் பாணி. துபாயில் போதைப் பொருள் தொடர்பான விருந்தில் பிரபல போதைப் பொருள் மன்னன் மேகந்துரே மதுசுடன் கைது செய்யப்பட்ட மேலும் 2 சந்தேக நபர்கள் 2019 ஆண்டில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அவர்கள் வந்தவுடன் சிஐடி அவர்களை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்தது. சந்தேக நபர்கள் முகமது சித்திக், முகமது சியாம் மற்றும் வீரசிங்க லங்கா சஜித பெரேரா 2 பேரும் ஆவாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி துபாய் காவல்துறை போதைப் பொருள் தொடர்பான விருந்தில் மேகந்துரே மதுஸை கைது செய்தது. மேகந்துர மதுஸ் நடத்திய இந்த விருந்தில் பல முக்கிய பாதாள உலக நபர்கள் மற்றும் பாடகர் அமெல் பெரேரா மற்றும் அவரது மகன் நதிமல் பெரேரா உட்பட பல இலங்கை பிரபலங்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நதிமால் பெரேரா மற்றும் சிறை அதிகாரி லலித் குமாரை பாருங்க, ஒரு சிறை அதிகாரியும் போறான். இதான் கூத்து. லலித் குமார் ஆகியோர் முதலில் துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு மார்ச் 27ஆம் தேதி கொழும்பு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வச்சு சிஐடி அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி 7 மணி நேரம் விசாரணைக்கு பிறகு சிறை அந்த லலித் குமாரை சிஐடி பாரம்படுக்கிறாங்க. மார்ச் 28ஆம் தேதி பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற தலைவரான முகமது நஜீம் இம்ரான் அல்லது கஞ்சிப்பான இம்ரான் அவனும் வந்தான்ல மற்றும் 3 பேர் துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு பண்டாரநாயக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நிலையத்தில் வந்தவுடன் சிஐடியில் கைது செய்யப்படுறாங்க. இப்ப இந்த கஞ்சிப்பான இம்ரானை காப்பாத்தி விட்டதுல இந்த முதல் போனாரு மன்னாதி மன்னன் மாமன்னன் அந்த ஐஜி இருந்தாங்களே ஒருத்தர் அவர் தான். எல்லாருக்கும் தேசபந்து தென்னகான் அவர் மூலமா தான் செய்யப்பட்டீங்க. எல்லாம் பணம் துபாய் வரையும் பாயும். துபாயில் இலங்கையின் கோடீஸ்வர போதைப் பொருள் கடத்தல்காரன் மேகந்துரே மதுஸ் கைது செய்யப்பட்ட சம்பவம் அவரது அரசியல் தொடர்புகள் குறித்த கேள்விகள் எழுந்தவுடன் இந்த விவகாரத்தை மர்மத்தில் ஆழ்த்தியது உள்ளூரில் முரண்பட்ட கூட்டுக்களின் விளைவாகும். சமரசிங்க ஆராய்ச்சிக்கு மதுஸ் அமிஸ்டா என்ற உண்மையான பெயர் கொண்ட மாகந்துர மதுஸ்
துபாயில் உள்ள அல் மெரினா ரிசார்ட் அண்ட் ஸ்பாவில் உள்ள ஒரு பூசைட் இடத்தில் ஒரு விருந்தை நடத்தி வந்தார். அப்போது போலீசார் கடந்த ஹோட்டலை சோதனை செய்தனர். துபாய் காவல்துறை 25 பேரை கைது செய்தது. அவர்களில் ராஜதந்திர பாஸ்போர்ட்டை வைத்திருந்த ஒருவரும் கைது செய்யப்படுகின்றார். இதுதான் இந்த ஹைலைட் செய்தியா. அதற்காக இந்த செய்தியை நான் கொஞ்சம் தூரமா கொண்டு போனேன். மதுஷின் சொந்த கிராமமான மஹேந்துரில் நடந்த சோதனையின் போது ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சீருடைகள் கைப்பற்றப்பட்டன. அவன் ஊருக்குள்ள கைது செய்யப்பட்டவர்கள் ராஜதந்திர பாஸ்போர்ட், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருந்த இலங்கையர் ஒருவரும் இருப்பதாக துபாயை தளமாக கொண்ட அப்போதைய ஒரு செய்தியும் வெளியாயிடுச்சு. துபாயில வந்துச்சு. ராஜதந்திர பாஸ்போர்ட்டை வைத்திருந்த நபரின் அடையாளம் ஊடகங்களுக்கு வழிவகுத்து தெரிய வந்தது. அவர் ஒரு காலத்தில் நிதி ராஜாங்க அமைச்சராக இருந்த, அதாவது இப்ப நாம சொன்னமில்ல லக்ஷ்மன் யாப்ப அபேவர்த்தன அவருடைய மகன் தான் என்று தெரிய வந்துச்சு. அவர் யாரு? நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்பெனில் ஆகியோர் அது நிதி அமைச்சர் மங்கள சமர வீரவன் ஊழியர் என்று கூறி ஒரு புரட்சியை நாடாளுமன்ற அவர் எருக்க சேர்ந்த மங்கள அதற்காக மங்களை டெமேஜ் பண்ண கொண்டு வந்தாங்க. அது உண்மையிலேயே அவர் அல்ல, இந்த மஹிந்த யாப்பாட மகன் தான் அது. தற்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ள திரு அபேவர்த்தன தனது குடும்பத்தினர் போதைப் பொருள் கும்பல்களை வளர்த்து வந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மறக்காங்க. இது அப்பவே செய்தான் மறந்துட்டாங்க. எனது 3 குழந்தைகளும் இலங்கையில் இருந்தனர் என்றும் சமீபத்தில் வெளிநாடுக்கு செல்லவில்லை என்றும் அவங்க யாரும் பாஸ்போர்ட் அவங்க யாரும் தந்த மகன்களில் யாரும் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருக்கவில்லை என்று சொல்றார். அந்த பாஸ்போர்ட்ல அது போய் உண்மை. திரு அபேவர்த்தன மகன் தெற்கு மாகாண சபை உறுப்பினர் பசந்த யாப்பா அபேவர்த்தனே அவர் ஒரு செய்தி மாநாட்டை நடத்தி அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாரும் துபாயிலே கைது செய்யப்பட சொல்றாரு. இல்ல, அவருக்கு டிப்ளமேட்டிக் எம்பிசி இல்லையா, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் எடுத்துட்டாக. இதுல கோபமடைஞ்ச காலம் சென்ற மங்கள சமரவீர சிஐடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. தனது ஊழியர்கள் யாராவது இதில் ஈடுபட்டவர்களா என்பதை விசாரிக்குமாறும், அப்படி யாரும் வந்தா அவங்களோட பேரை பாவபுண்ணியம் பார்க்காம வெளியாக்குங்கன்னு மங்கள சமரவீர கடிதம் எழுதுறாரு. இல்லை, அது யாரு? இப்ப இருக்கிற மஹிந்த யாபாவே சந்த பையன், அவருடைய மகன் தான் எம்பிசி இருந்து டிபிஎல் பாஸ்போர்ட் தூக்கிட்டு போனார். ஆக இப்படிப்பட்ட ஒரு குழுவுடன் சேர்ந்த குழுவுடன் இந்த கும்பலுடன் தான் இந்த டக்கியும் உறவா இருந்திருக்கிறார். இப்ப சிஐடிக்கு ஏராளமான தகவல் கசிந்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது இவர் மஹிந்த காலத்திலும் கோட்டையர் காலத்திலும் அரசியல் ரீதியாக செய்யப்பட்ட கொலைகளும் அரங்கர வரவு. நாம சொல்லிக்கிறோமே அப்பவே. எப்ப நாங்க ஏற்கனவே பாட் பண்ண சொன்னோம் இல்ல, இவட்ட கொலைக்களம் எல்லாம் வெளியாக போகுதுன்னு இப்ப சொல்லுவார். இப்ப ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லப்படும். இப்ப யாராவது அவருக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன், இப்ப ஓடி போய் இப்ப யாழ்ப்பாணத்துல பாதிக்கப்பட்ட யாராவது போய் சொல்லுங்களேன். இப்ப அரசை பத்தி ஒரு அரசு. இதே நேரம் இவரை வெளியில் எடுப்பதற்கான மிகப்பெரிய முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அது யாரு? அவங்க இனவாதியா இருந்தாங்கல்ல, யாரு? மஹிந்தர் அணியிலிருந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த 2 பெரிய வக்கீல்களும் சனி ஞாயிறும் இல்ல திங்கக்கிழமை ஒரு அவங்க இது கொடுக்க போறாங்க. இந்த இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, வருகின்ற திங்கக்கிழமை தானே 29ஆம் தேதி கோர்ட்ல ஆஜர்படுத்தி பெயிலுக்கு இது கேட்க போறாங்க, டியூ கேட்க போறாங்க. 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு பெயில் கேட்க போறாங்க. இந்த டியூ கேட்க போறாங்க. அந்த நேரத்துல இவங்களும் பெயில் கேட்டும் போறாங்களாம். இதுவும் ஒரு தகவல் வந்திருக்குது. இதுல பார்ட் 3 இருக்குது. உங்களுக்கு திங்கக்கிழமை போறதான் கொடுக்கலாம். ஏனெனில் சிஐடிக்குள்ள சனி ஞாயிறும் ஏராளமான தகவல்கள் வெளிவந்தவுடன் நாம போட்டு கழிச்சு வெட்டி குத்து பண்ணி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய செய்திகளை தரலாம் மக்களே. இது ஒரு நல்ல விடயம் தானே மக்களே. ஏனெனில் நாம மீண்டும் சொல்வதானே, அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். எத்தனை கொலைக்கு சூத்திரதாரியா இருந்திருக்கிறாங்க பார்க்கலாம். மற்றும் 3வது இந்த விடயமாக நாம் ஒரு 3ஆம் காணொலி கொண்டு தயார் நிலையில் இருக்கின்றது. எந்த நிமிடமும் அதை நாம் திங்கள் கடந்து இறக்கலாம் என்று ஒரு 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 நகர்வுடன் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் சந்திப்பு நேர்களே. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.